ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் எக்ஸல் தமிழ். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு 3D மாடல் வந்து எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்துட்டு அடுத்த ஆப்ஷனான ஸ்மார்ட் ஆர்ட் வந்து பார்ப்போம். இப்போ இந்த ஸ்மார்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி நிறையா வந்து டெம்ப்ளேட்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வந்து ஒரு சார்ட் ரெடி பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எக்ஸலில் வந்துட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு மைண்ட் மேப் வந்து இப்போ லைக் வந்து ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்லர் காலம்ஸ் இருக்கும், லெவல் பை லெவலாக வந்து போகும். அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து இது யூஸ் பண்ணலாம். அது போக எக்ஸலில் வந்து ஒரு சில ரிப்போர்ட்ஸ் ரெடி பண்ணுவீங்க, அதுக்கு இடையில வந்து இந்த மாதிரி சார்ட்ஸ் வந்து தேவைப்படும். லைக் வந்து ஒரு மைண்ட் மேப் மாதிரியோ வேறு மாதிரியோ அந்த மாதிரி நிறைய தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிவிட்டு இதை டைரெக்டாக வந்து பிபிடியில் ப்ரெசென்ட் பண்ணும் பொழுது நீங்கள் வந்து இதை வந்து எம்பெட் பண்ணிக்கலாம். எம்பெட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிபிடியில் வந்து வச்சுட்டு ஈஸியாக வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா உங்களுக்கு புரியாது. இதுவே நம்ம வந்து ஒரு அட்வான்ஸ் எக்ஸல் கோர்ஸில் வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறது, எந்த மாதிரிலாம் நம்ம இதை வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஒரு டுட்டோரியல் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா பேசிக் அப்படின்றதுனால என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு கோ த்ரூ பண்ணுறேன், அவ்வளோதான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்கும். இதில் நீங்கள் ஒவ்வொரு டெம்ப்ளேட்ஸும் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இதெல்லாமே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுங்கள். நம்ம அடுத்த அட்வான்ஸ் லெவல் கோர்ஸ் பண்ணும் பொழுது நம்ம இன்டெப்த்தாக வந்து இதை பற்றி பார்ப்போம். இப்போ இதில் அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போது எக்ஸலில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இன்சர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜஸ்ட்டு வந்து பிரிண்ட் ஸ்க்ரீன் கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணலாம். பிரிண்ட் ஸ்க்ரீன் வந்து கீபோர்டில் கொடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் வந்து பேஸ்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி வந்துடும். அடுத்த ஆப்ஷன் வந்து சாஃப்ட்வேரில் இந்த மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன்ஷாட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா இங்கேயே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும், இந்த ஸ்க்ரீன் கிளிப்பிங்னு இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ எந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணுமோ, லைக் வந்து இந்த இடத்துல எடுக்கணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டா போதும். இங்கே பார்த்தீங்களா ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து இன்சர்ட் ஆயிரும். அது போக இந்த பிக்சர் ஃபார்மேட்டில் போய் நீங்கள் அதை எதையும் எடிட் பண்ணணும் அப்படின்னா ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்மார்ட் ஆர்ட் அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் இந்த ரெண்டு ஆப்ஷனுமே வந்து பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் வந்து இந்த சார்ட்ஸ் வந்து பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.